சிவகங்கை மாவட்டத்தில் கோயில் திருவிழா ஒன்றில் வழிபாடு நடத்த இரு பிரிவினருக்கு தனித்தனி நாட்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது குறித்து சர்ச்சை எழுந்துள்ளது. இதுகுறித்து சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் முடிவு தீண்டாமையை ஊக்குவிப்பதாக சமூக உரிமை செயற்பாட்டாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கரசல்குளம் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோயிலில் கடந்த ஜூன் 2ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் பொங்கல் வைப்பது தொடர்பாக இருதரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இருதரப்பு பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட அமைதி ஏற்படுத்தும் கூட்டத்தை சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் கடந்த ஜூலை 25ஆம் தேதி நடத்தினார். இக்கூட்டத்தில் கோயிலில் முளைப்பாரி விழாவை ஒரு தரப்பினர் ஆகஸ்ட் 2ஆம் தேதியும் மற்றொரு தரப்பினர் வேறொரு நாளில் கோயிலின் வேறொரு இடத்தில் விழாவையும் நடத்த முடிவெட்டப்பட்டது. இதற்கான தீர்மானத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் கையெழுத்திட்டிருந்தனர். இப்படி கோவில்ல இந்த மாதிரி பாகுபாடு கடைபிடித்தால் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் திருத்த சட்டம் 2015 பிரகாரம் மிகப்பெரிய வன்முறை. அது யார் அனுமதிக்க மறுக்கிறாங்களோ அவங்க மேலே எஸ்சிஎஸ்டி வழக்கு ஃபைல் பண்ணலாம், உள்ள தள்ளலாம். ஆனால் இங்கே என்னன்னா மக்களை கடந்து ஒரு அரசு நிர்வாகம் இப்படி பாகுபாடு கடைபிடிக்கிற போக்க கையாளுவது தான் கண்டிக்கத்தக்கது.